நேர்களே 12th எக்ஸாம்லாம் முடிஞ்சு பசங்களை எந்த காலேஜில் சேர்க்கறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லா பெற்றவங்க மண்டையிலையும் போயிட்டு இருக்கோம். அதுலேயும் நிறைய பேர் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜை ப்ரிஃபர் பண்ணாலும் சில பேர் சில பல காரணங்களுக்காக வெளிமாநிலங்கள்லையும் தங்களோட பசங்களை அனுப்பி படிக்க வைப்பாங்க. இந்த நிலையில தான் வருஷம் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் தொடர்பான ஒரு பட்டியலை யூஜிசி வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னா போலியாக செயல்படக்கூடிய கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக பட்டியல். அது எந்தெந்த மாநிலத்தில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத இந்த வருஷத்துக்கான பட்டியலை பார்த்துட்டு இருக்கோம். மொத்தம் 21 போலி கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்கள் கண்டறியப்பட்டிருக்கு. ஆந்திராவில் 2, டெல்லியில் 8, கர்நாடகாவில் 1, கேரளாவில் 2, மகாராஷ்டிராவில் 1, புதுச்சேரியில் 1, உத்தரப்பிரதேசத்தில் 4, மேற்கு வங்கத்தில் 2ன்னு மொத்தம் 21 கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்கள் போலியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. இதை நாம் உற்று கவனிக்க வேண்டியது அவசியமாகுது. ஏன்னு பார்த்தீங்களன்னா, கடந்த 10 ஆண்டுகளில் 2014 தொடங்கி மொத்தம் 12 போலி பல்கலைக்கழகங்கள் கண்டறியப்பட்டிருக்குங்க. பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்லை பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசுகிறோம். எப்படி? பாஸ்வாலா பி த பாஸ் பட்டு அவை மூடவும் பட்டிருக்கு. இந்த ஒரு அச்சுறுத்தலால் அங்கே படித்த மாணவர்களும் பாதிப்புக்குள்ளானாங்க. அது திரும்பவும் நடக்கக்கூடாதுன்னு தான் வருஷம் யூஜிசி உஷாராக இந்த பட்டியலை வெளியிடுறாங்க. அதையும் மீறி சில மாணவர்கள் ஏமாற தான் செய்கிறாங்க. இந்த நிலையில் யூஜிசி தரப்பிலிருந்து பெற்றோருக்கு சில அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிகாரப்பூர்வமான யூஜிசி வலைதளத்தை தயவு செஞ்சு பாருங்கன்னு சொல்கிறாங்க. UGC.ac.in அப்படின்றவங்க வெப்சைட்டை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களோட பட்டியலை நீங்கள் சரி பாருங்க. ஒரு காலேஜை வேற மாநிலத்தில் ஏதோ சூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த பட்டியல் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களோட வரிசையில் இருக்கா அப்படின்றது பாருங்க. அடுத்ததா இன்னொரு விஷயம் குறிப்பாக என்ன சொல்றாங்கன்னா, யூஜிசியோட இந்த கருப்பு பட்டியல் இருக்கு இல்லையா, ஃபேக் காலேஜஸ் லிஸ்ட்னு சொல்றோம். அந்த 21 காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அந்த பட்டியலை பாருங்க. அந்த பட்டியலில் பார்த்து நீங்க சேர ஆசைப்படுற அந்த காலேஜோ இல்லை யூனிவர்சிட்டியோ அதில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டறிய வேண்டியது உங்களோட பொறுப்பு அப்படின்னு யூஜிசி சொல்லியிருக்கு. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, கல்லூரியோடைய நிலை உங்களுக்கு தெளிவாக இல்லையா, ஏதோ குழப்பம் இருக்குது அப்படின்னா தைரியமாக யூஜிசியை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்க, உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கோங்க அப்படின்னு சில அறிவுறுத்தல்களை யூஜிசி சொல்லியிருக்காங்க. இதை பேரண்ட்ஸ் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க.